ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நமிதா விவாகரத்து பத்தி தான் தற்போது செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. உண்மையா நமிதா அவர்கள் விவாகரத்து வாங்க போறாங்களா? நமிதா வீரேந்தர் அப்படின்ற ஒருவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு இரட்டை குழந்தையும் பிறந்துச்சு. இவங்க அந்த குழந்தை வளர்க்குறது பிஜேபியில் கட்சியில் கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படி இப்படின்னு போயிடுச்சுங்க. ஆனால் பிஜேபியை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா மறுபடியும் சினிமாவில் நடித்தா என்ன அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த காரணத்தினால்தான் உடம்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கவர்ச்சியான புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கிளாமராக வந்துட்டு புகைப்படங்கள்லாம் வெளியிடவும் செஞ்சாங்க நமிதா. ஸோ இவங்க படத்தில் நடிக்க போகிறதா வந்துட்டு எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம்ல, அதுவும் தான் உண்மை. பட் ஆனால் வந்துட்டு அவங்களுடைய கணவர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் நடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இதனால நமிதா வந்துட்டு ரொம்ப கடுப்பாகி இருக்காங்க. அதனால் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு. பட் ஆனால் இதனால் விவாகரத்தெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நமிதா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்க சினிமாக்குள்ளே வரும்போது இவங்களை சுற்றி ஏகப்பட்ட புரளிகள் இருந்ததாகவும் ஆரம்ப காலகட்டத்தில் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஆனால் இப்போது இந்த விஷயத்தெல்லாம் கேட்டாலே எங்கள் 2 பேருக்குமே சிரிப்பு தான் வருது. இன்ஃபேக்ட் இந்த விவாகரத்து செய்தியை கேட்டு நானும் என் ஹஸ்பண்டும் விழுந்து சிரித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமிதா. படத்தில் நடிக்க வர்றதுக்கு ட்ரை பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனால் இப்போது என் பசங்களை வளர்க்கறது மட்டும்தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமிதா. இந்த காரணத்தினால தான் பிஜேபியை விட்டும் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமிதா. ஸோ இந்த விவாகரத்து செய்தி அப்படின்றது முற்றிலும் பொய் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இது போன்ற புரளிகளை கிளப்பி விட்டுறது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாளுக்கு நாள் இது போன்ற புரளிகள் எல்லாமே எனக்கு ரொம்ப காமெடியாக தான் பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் புரளி கிளப்பி விட்டவங்களையே கலாய்ச்சும் இருக்காங்க நமிதா. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.